Yes, Sandy. Hardik Sandy. The Sandy is his owner. Hello. Sandy is your owner. Forms available online. Hello. Full and full free of cost. மற்றும் உங்களுக்கு ஒரு full sponsorship. Hello. Okay. Yes. All set. The first semi-final. சில நொடிகளில் டாட் பால் ஐயோ ஃபீல்டிங் டீம்ல இந்த ஐயோ மட்டும் தனியா கேக்குது. அதனோட வெளிப்பாடு மேட்ச் கேட்ச் டிராப். ஃபர்ஸ்ட் பால் டாட், அடுத்த பால் கேட்ச் டிராப். இப்போ பாப்போம். அடி 6. லீக் மேட்ச்ல அண்ணன் ஒரு பவுண்டரி கூட அடிக்கல. பிக் மேட்ச் பிளேயர் ப்ரூவ் பண்றாரு. தான் சந்தித்த முதல் பந்த பவுண்டரி கடிச்சிருக்காரு, அதுவும் 6. அகலப்பந்து. நன்றி. இந்த சத்யாநகர் போலர் மிஸ்டர் சதீஷ்குமார் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி அருகே வருமாறு தாய்மையுடன் கேட்டு. அகலப்பந்து. நன்றி. ஆறா அடி அடிதான் ஃபுல்லாவே. ஓகே. எஸ், ஒரு ரன் மட்டும் போதும். சூப்பர் ஃபீல்டிங் ஃப்ரம் சுட்டி. இந்த ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு கேட்ச் டிராப், 2 6 நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். அகலப்பந்து மற்றும் ஒரு அகலப்பந்து. செமிஃபைனலோட பவர் என்ன? 6 தான் என்னோட பவர் அப்படிங்கிறாரு. தன்னோட டீமுக்கு எதிராகவும் என்னால அடிக்க முடியும். கேட்ச விட்டவனே 6 பா. ஓவர். மிஸ்டர் சதீஷ்குமார் ஃப்ரம் ஸ்ட்ரைக்கர்ஸ், எப்போ வருவீங்க நீங்க இங்க? 23. ஒரு ஓவர் முடிவுக்கு 23. இது வரைக்கும் இதுதான் பவர் பிளேலயே பெரிய ஓவர் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஓவர் அவர் தான் போட்டிருக்காரு. ஒரு ரன்ல ஓவர் போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி. இதுதான் செமிஃபைனல், இதுதான் கிரிக்கெட். மற்றும் ஒரு 6. அதாவது பிக் மேட்ச் பிளேயர் ஏன் சொல்றோம்? ஆர்கனைசர்ஸ் கோகுல் மற்றும் விக்னேஷ், பால் பாய்ஸ் ஆர் பவுண்டரி லைன் அம்பையர்ஸை கொஞ்சம் நிற்க வைங்க. நேரமின்மை காரணமாக இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் 2-3 பால் சீக்கிரம் போடலாம். இப்போதான் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அற்புதமான அடி.
Dot ball. Good Dot comeback ball. from the bowler. Dot ball. Bowler. அகலப்பந்து நன்றி. அகலப்பந்து நன்றி. ஆறு இமோலையாறு. வெறும் 6ல மட்டும்தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க ரெனகேட்ஸ். இது வரைக்கும் எந்த ஒரு டீமும் பவர் பிளேய இந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா ஒரு கொஸ்டின் மார்க் தான். அகைன் 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 அகைன். 6 நன்றி நடுவரே. திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருக்காருப்பா. முன்னாவோட நம்பிக்கை நட்சத்திரம். டாட் பால். டாட் பால். கேட்ச் என்ற கால். கேட்சதுமா? விக்கெட். விக்கெட். தன்னோட டீமுக்காக ரொம்ப சிறந்த முறையில் பேட்டிங் ஆடிட்டு சுயநலமற்ற கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. டீமுக்காக மட்டுமே ஆடி இருக்காரு இந்த மேட்ச்ல. மற்ற மேட்ச்லாம் ரொம்ப செல்ஃபிஷா ஆடுவாரு. அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இந்த மேட்ச் ஃப்ரீ ஃப்ளோ ஆடி ஸ்கோரை கட 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 கடன்னு மேலே வச்சிருக்காரு. இப்போதைக்கு 2 overs முடிஞ்சிருக்கு. End of 2 overs 42 loss of 1 wicket. சதீஷ் இல்ல சரவணன் இந்த ஓவரை போடுறது. சரவணன் இவர் நம்பர் 1 கேம் சேஞ்சர். அண்ணா விஜய் அண்ணா வருக வருக என வரவேற்கிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிரவுண்டில் பார்க்குறோம் அண்ணனை. செருப்பு போகிறதில்ல, ஷூ போகிறதில்ல. நான் காட்டாரு, எனக்கு தேவையில்லை எதுவும் மோட்டார் அப்படிங்கிறாரு. கேட்ச். ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. விக்கெட்ஸும் அடுத்தடுத்த பந்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இது சிக்ஸர்ஸ் அவங்களோட ஏரா. மொதல் 2 ஓவர் பேட்டிங்னா அடுத்தது நாங்கள் தான் அப்படின்ட்டு. வாங்க டெஸ்ட்ராயர் வாங்க. வெல்கம் மிஸ்டர் கார்த்திக். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம கெத்து மணி அண்ணனுக்கு திரும்ப திரும்ப எல்லாரும் புகழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி கோயிலம்பாக்கத்து கிரிக்கெட்ல. தண்ணி வேணுமா? முஸ்தா. அவுட் சைட் ஏஜ் அப்படின்னு ஒரு ரன்னு கேட்ச் ஆயிருந்ததுன்னா மேட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஏன்னா முஸ்தா வந்து முன்னாவோட லெஃப்ட் ஹேண்டு. ராம்குமார் லாபமா சுழட்டி ஒரு அடி. ஓகே பவுண்டரி. மிட்ஃபீல்ட் என்ற முறையில் ஒரு பவுண்டரி.
Great comeback from the bowler. Dot ball. சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, கீப்பர் பிரபு சும்மா தாவி தாவி பிடிச்சிருக்காரு பந்த. அருமையா கேட்ச் பிடிச்சிருக்காங்க. கேட்சே பிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு ரன் ஓட நினைச்ச பேட்ஸ்மேனால இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியல. பிரபு அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அசார் பவுலிங் பேர்ல இவரை அடிச்சுக்கவே முடியாது. முன்னாக்கு அவ்வளோ கான்பிடன்ட் கொடுக்குற ஒரு பவுலர். ஸோ இவர் பேட்டிங்காக வந்திருக்காரு. எவ்வளோ கான்பிடென்ட்டோட ஆட போறார், இந்த மேட்சை எப்படி அணுக போறார், ஒரு கேள்விக்குறியோட என்ன பண்ணலாங்கிற ஒரு சின்ன யோசனையோட ஆறு. நான் பவுலிங்ல மட்டும் இல்ல, பேட்டிங்லயும் நான் தான் நம்பர் 1, மற்றவங்க எல்லாம் எனக்கு அப்புறம் தான் அப்படின்றாங்க. முன்னா ஏன் உள்ள போறீங்க? 3 ஓவர் தான் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ 6 ஓவர் மேட்ச்ல எப்படி 3 ஓவருக்கு ஒரு முறை ட்ரிங்க்ஸ் எடுக்கல எடுக்குது. வந்துச்சியா? இந்த மேட்சுக்கு அம்பையர்ஸாக இருக்கக்கூடிய கோகுல் மற்றும் பாண்டி அவர்களுக்கு எங்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ட் ஆஃப் 3 overs. ஒரு நிமிஷம் இருங்க, 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 53 ரன்னுப்பா. 3 ஓவருக்கு 53 ரன்னு, 3 விக்கெட்டு. எஸ், த முஸ்தபாவோட அடினா என்ன, அந்த க்ளவ் போட்டுட்டாருன்னா, இந்த க்ளவ் கோயில் பாகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். ஸோ இந்த க்ளவுஸை போட்டுட்டு அவர் அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. 2வது கிரவுண்டில் இருக்க ஃபீல்டர்ஸ் ஃபுல்லாக இந்த பந்து தான் எடுத்து போடணும். ஸோ எஸ், அபி அதாவது அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஒரு கம்பேக் கொடுக்குறாரா? இல்லை, நாங்கள் தான் அப்படின்னு பேட்டிங் டீம் ஆட போகிறாங்களாம். சென்சிபிளாக ஒரு ரன்னுங்க. அசாருக்கு நல்ல பவர் இருக்கும்போது நான் ஏன் கஷ்டப்படணும்? அழகாக ஒரு ரன் மாற்றி விட்டார், சேஃப் எண்டுக்கு வந்துட்டார். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. கேட்ச் என்ற கால். Good fielding from Bravo. Dot ball.
இது ஃபுல் டாஸ். தேங்க்யூ அப்படின்னு சொல்ல ஒரு அடி. அருமையான அடி. ஸோ முத்தப்பாவும் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பெருசாக இவங்க ஓடியே எடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எதிரணியும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க பேரே சிக்ஸஸ் தான். அகைன் இல்லை, நோமேன்ஸ் லேண்டில் ரொம்ப சேஃபாக விழுந்திருக்கு பந்து. சிறந்த ஃபீல்டிங். மிஸ்டர் தௌசண்ட் எங்க தான் இருக்கீங்க நீங்களா? After 4 overs 63 for 4 wickets, 3 wickets. சரவணன் இவர் தான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வெரி பிஸி பர்சன். கேட்ச் என்ற கால். மிஸ்டர் தௌசண்ட் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி வரை வருவோம், இல்லைனா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்றோம். ஒரு ரன் மட்டும். கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் முஸ்தபா. இந்த பார்ட்டியை தடை பண்ணுறதுக்குனே நாங்கள் வருவோம். சிட்னி சிக்ஸஸோட கருத்து வந்துட்டாருங்க. மறுபடியும் அவங்க டீம் பிளேயர்ஸு இதுதான் அவங்க கத்தி எடுத்து அவங்களே குத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பவரை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் தன்னோட வித்தையை காமிச்சார். நவ் ஸ்ரீ பாலு. ஸ்ரீபாலு வெர்சஸ் சரவணன். டாட் பால். பாருங்க கோவிலம்பாக்கம் கிரிக்கெட் நண்பர்களே, உங்களுக்கு ஒரு அரிதான வாய்ப்பு. சாண்டி சீசன் ஒரு புது டீம் வந்திருக்கு. டாட் பால். கேட்ச் என்ற கால். ரன் அவுட் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். இது ஒரு சூப்பரான ஃபீல்டிங். இது தன்னோட அணிக்காக 5 ரன்னை சேவ் பண்ணியிருக்காரு, பிளஸ் ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்டார்ட் பேட்டர் ஃப்ரம் சதீஷ் guys.
1 run. End of 5 overs, 66. The last over of this innings, கவியரசன் ஃபேஸ் பண்ண வேண்டியது நெருங்கிய நண்பரான ஸ்ரீபாலு. பால்லே, ஸ்ரீ பால்லே. டாட் பால். தனது அணிக்காக நேர்த்தியாக மீண்டும் மீண்டும் டாட் பால்ஸை வீசிட்டு இருக்காரு. சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. அப்படிதான் சொல்லணும், இதை வேற எப்படியுமே சொல்ல முடியாது. ரெண்டு பேரும் ஒரே டீம் பிளேயர்ஸ், இதை யாரும் மறக்க வேணாம். ரெண்டு பேரை பற்றியும் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன யோசிக்கிறாங்கன்னு முதல்ல இருந்தே புரியும். அகலப்பந்து. ஹேட்ரிக் டாட் பால்ஸ். ரொம்பவே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், இல்லை இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம் ஹேட்ரிக் டாட் பால்ஸ் போடுறது. 3 பால். கேட்ச் என்ற கால். எஸ் ஏமா தேங்க்யூ அப்படின்னு அவர் ஈஸியாக பிடிச்சி பந்தை வீசியிருக்காரு. இது வரைக்கும் இந்த ஓவர் சூப்பராக போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் இல்லை, அப்படி கூட சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயந்தான் நல்லா போடணுன்னு. ஆனால் இவ்வளோ நல்லா போடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன்னா 5 ஓவருக்கு 66 ரன் அடிச்சிருக்காங்க. நியூ பேட்டர் ரகு. Yes, his name Raghu. சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து. மிஸ்ஃபீல்ட் 70,000 வேலை செய்யுது. 70,000 கொடுத்து காலை ரெடி பண்ணாரு. எஸ், 2 ஓட்டங்கள். பெட்வீன் த விக்கெட்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும். கடைசி 2 பாலுமே மேபி இதை பால்லேருந்து செஞ்சுருந்தா இன்னும் ரன்னு கூடுதலாக அடிச்சிருக்கலாம். பட் இதுவே பிக்கஸ்ட் டார்கெட். 71 ரன் அடிச்சிருக்காங்க. 72 டு வின். 71 ரன் அடிச்சிருக்காங்க 6 ஓவருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸ் 72 அடித்தா வின்னு. 2 டீமையும் குறைச்சி மதிப்பிட முடியாது.
இப்போ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா செமி 2 ஹரிகன்ஸ் வெர்சஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் கொஞ்சம் வாங்க, இல்லை ஒரு டீம் ஆல்ரெடி வந்துட்டாங்க. ஹரிகன்ஸ் மிஸ்டர் பிரகாஷ் ஜிபிஆர் எங்கிருந்தாலும் கமெண்ட்ரி அருகே வரவும். ஸோ கமான் ஃபீல்டிங் டீம் அண்ட் பேட்டிங் டீம் கொஞ்சம் இன்னிங்ஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் மேட்சஸ். எஸ், ரெனிகேட்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சிட்னி சிக்ஸர்ஸ் உங்களோட கேமராமேன் அப்படியே கொஞ்சம் ஆஃப் சைடில் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. அம்பையர் கவர் பண்ணுங்க. கேமராமேன் நானின் தொப்பியை கவர் பண்ணுங்க. இது ஓகே. பேட்டரி இருக்குடா, அந்த ஒயர் மிதிச்சா அங்க ஒட்டாம. ஹலோ. எஸ், மேட்ச் இஸ் ஆன். த டெஸ்ட்ராயிங் ஓபனர்ஸ் அவர்களுக்கு பால் போறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பேர் வருது. ஓகே, ரெனிகேட்ஸோட நியூ ட்ரை. முக்கியமான மேட்ச்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தேவையா? வேகமா ரன் ஓடி எடுத்தார். ஒரே காரணத்துக்காக சதீஷ் காய்ஸோட ஓபனர் கார்த்திக் கிட்ட பால கொடுக்க பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறோம். இது வந்து நியூ எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, புதுசு வேண்டாம், அவர் நாங்கள் ஃபீல்டிங் மட்டும் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. த பெஸ்ட் பேர் நான் கிரவுண்ட்ஸ் மேன் அண்ணா. தண்ணி இங்க காலி ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. தண்ணி இங்க இல்ல. கிரவுண்ட் மேன் அண்ணா, மார்க்கர் அண்ணா. 72 அடிச்சா ஜெயிக்கலாம் சிட்னி சிக்ஸர்ஸ். இல்ல, அடிக்க விட மாட்டோம், நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க தான் ஃபைனலுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லாம சைலண்டா ரெடி ஆயிட்டு இருக்காங்க மெல்பர்ன் ரெனிகேட்ஸ். ஸோ எஸ், பவுலிங் ட்ரில்லாம் பயங்கரமா இருக்கு. அசாட் வந்து லெட்ஸ் see. அண்ணா அடுத்த மேட்சுக்கு டாஸ் பண்ணோம் ஜிபிஆர் மற்றும் கணேஷ் அவர்கள். இது அகல பந்தா இல்ல அகலமான பந்தா? ஆறா? இல்ல, இல்லங்கிறதான் பதில். பந்து எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு ரன் தான். Straight to the hands. Sweep volley. பேட்டிங்ல என்னால அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, பட் ஃபீல்டிங்ல நான் இருக்கேன். நான் கிரவுண்ட்ஸ் மேன். தண்ணி இல்ல மிஸ்டர் மார்க்கர் இல்ல கிரவுண்ட்ஸ் மேன், ரெண்டு பேர்ல யார் இருந்தாலும் தண்ணி சுத்தமா இல்ல. இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணி இல்ல, தண்ணி கொண்டு வாங்க.
ஹரி டாஸ் போட வாங்க ஹரி. ஓகே பிரகாஷ் அண்ணா வந்துட்டாரு. வாங்க கணேஷ் ப்ரோ. ஸோ த நெக்ஸ்ட் பேட்டர் எஸ் ஏம்மா வெல்கம். தண்ணி குத்துருப்பா டேய் குமார் எங்கடா இருக்கீங்க தண்ணி இல்லடா குமார் உன்னை எடுத்துட்டு போ வேணாம்னு சொல்றாங்க பாதி ஊத்திட்டு போ. இது என்னடா தண்ணி இருக்கு இவ்வளவு பேர் எங்கடா இத எடுத்துட்டு போடா இங்க இருந்து எல்லாரும் தண்ணி இல்லன்னா கேக்குறாங்க டவுசி வாங்கி தண்ணி தான் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரன். ஓகே மிஸ். ஒரு விக்கெட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை மிஸ் பண்ணிருக்காங்க. பட் அப்படியே அவங்க பாசிட்டிவா தான் இருக்காங்க. டீமே வந்து சப்போர்ட் பண்ணது பரவாயில்ல அப்படின்னு தன்னோட அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் அசார் அவர்கள். It's a big miscommunication from the fielders. Over. End of first over, 4 runs, loss of 1 wicket. அடுத்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த டீம் 2 மிஸ் பண்ணிருக்காங்க. விட்டது கேட்சா இல்ல மேட்சா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஆறு. நன்றி நடுவரே. கேட்ச் எவ்வளவு காஸ்ட்லின்னு அடுத்த பாலே ப்ரூவ் பண்ணிருக்காரு. 6. Catch and a call, but no man's land. Boundary. Okay, next match toss கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நடந்தது. அதோட ரிசல்ட் என்னன்னா again the luckiest captain GPR. He won the toss and choose to field. மறுபடியும் சொல்றோம், Hurricanes won the toss and choose to field. Strikers batting ரெடி ஆயிடுங்க. ஸோ விட்ட கேட்ச் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சந்தனகுமார் டாட் பால். எஸ், சூப்பர் கம்பேக். ஹரிகேன்ஸ் ஃபீல்டுக்குள்ள இருந்து வெளில போங்க. ஏன் நீங்க உள்ள வரீங்க? பவுண்டரி லைன் வெளில போங்க. கேட்ச் என்ற கால் போயிருச்சுப்பா. போயிருச்சு. என்ன பேசினாலும் வேலை ஆகாது. 6 தான். ஓகே. மறுபடியும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா விட்டது கேட்சா இல்ல மேட்சா தான். மேட்ச்
ரொம்ப 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 இது காஸ்ட்லியா இருக்கு. இப்போ வரைக்குமே 16 ரன் அடிச்சிருக்காரு 4 பால்ல. குட் ஸ்டாப் ஃப்ரம் முன்னானா. பிடிச்சிருந்தாருன்னா சூப்பர் கேட்ச் வந்திருக்கும். இதுவும் கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்ல ஒரு லிஸ்ட் ஆட் ஆயிருக்கும். பட் பாலை பாதி ஆஃப் ஸ்டாப் மட்டும் பண்ணி ஒரு ரன்னா மாத்திருக்காங்க. ஹேமா ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். ஓவர் 22. Okay, what happened? Okay, let's check. ஃபீல்டிங் டீமோட அப்பீல் என்னன்னா, பேட்ஸ்மேன் கிரீஸ்குள்ளே வரல, பாலை கையில் பிடிச்சிருக்காரு, பால் ஹேண்ட்லிங் அப்செட் த ஃபீல்ட், அதனோட அடிப்படை முறையில் அப்பீல் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எஸ், இது அவுட். இது ரொம்ப 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 புதிய முறையில் எடுக்கப்பட்ட ஒரு விக்கெட்டு. அப்செக்டிங் ஃபீல்ட், ரொம்ப ரேர் கேஸ்ல இந்த சினாரியோஸ் நடக்கக்கூடியது. விக்கெட். இது லாஸ்ட் ஒரு ரன் தானே அம்பையர்? அதான் ஒரு ரன் வரும்போது அவுட் இருந்தாலும் அவுட், ரன்னே கிடையாது. 21, 2 ஓவருக்கு 2 விக்கெட் இழப்புக்கு. Raghunath to Saravana.
அடுத்தடுத்து தன்னோட அணிக்காக 2 ஆறுகளை பதிவு பண்ணியிருக்காரு சரவணன். ஆக்சுவலி சொல்ல போனா கேம் டு ரொம்ப இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ரன்னே ஆடாம இருந்தாரு ஆக்சுவலி. ஸோ அதான் உண்மை. பட் இப்போ நான் ஏன் அவ்வளோ காஸ்ட்லி பிளேயர் அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. அடுத்தடுத்து 2 6. அகலப்பந்து ஒன் ரன். ஒரு ரன். அகலப்பந்து சுவிட்ச் என்ற முறையில் ஒரு அடி, அதையும் தாண்டி தாண்டி 6. லெப்ட் ஹேண்டர்ஸே அடிக்க யோசிக்கிற ஒரு இடம். ஓவர் 45 end of 3 overs. இந்த ஒரு ஓவர் கேமையே மாத்துச்சுன்னு தான் சொல்லணும். So very very big over for Sydney Sixers. 72 அடித்தால் வெற்றி பெறலாம். 3 ஓவருக்கு நாற்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்கப்பா. இந்த பந்தை கஷ்டப்பட்டு எடுக்கும் பால் பாய். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். சுரேஷ் மற்றும் 1000 2 பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். இப்போ இல்லாட்டி எப்போ, இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்ட்டு அசார் பந்த கையில கொண்டு வந்திருக்காரு. மேட்சோட ஓவர் இதுதானா, எங்கேயோ இந்த ஸ்கோர் மாதிரி தெரிஞ்சது. பட் அப்படி இல்லை.
ஒரு கேட்ச் தான் இவ்வளோத்துக்கும் காரணம். ஒரு ரன். ரேர் டாட் பால். அகலப்பந்து. கேட்ச் என்ற கால். தேங்க்யூ அப்படின்னு முன்னா பிடிச்சிட்டாரு. ஏற்கனவே சொல்ல போனா அவர் தான் முத கேட்சை விட்டாருன்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஓவர்லயே இதே பவுலர் போட இதே பேட்ஸ்மேன் சேம் ஷாட். ஆக்சுவலி அதுவும் ரிவர்ஷிப் தான் ட்ரை பண்ணாரு, அதை கேட்சை விட்டாங்க. அதோட சீக்வன்சஸ் அவங்களே ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஓவர்ல இமீடியட்டா அடிச்சு காமிச்சாரு. 20 ரன் ஓவர். அது அங்கதான் மேட்சே மாறுச்சு. ஸோ பிக் ஹீட்டிங் கேப்பபிள் இருக்க ஒரு பிளேயர். He came to the crease. என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து சற்று ஏமாற்றத்துடன் வெளியேறுகிறார் மணிகண்டன். ஓகே, அசார் தன்னோட டீமை வெற்றியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திக்கிட்டு இருக்காரு. செமியில இதுதான் செமி, இப்படிதான் இருக்கும். ரெண்டு பக்கமும் போயிட்டு போயிட்டு ஊஞ்சல் மாதிரி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். கடைசி பால் வரைக்கும் டென்ஷன் தான். அதுதான் செமி. வந்துட்டாரு பிரீமியர் லீகோட நாட் அவுட் பேட்ஸ்மேன். மணியன்னா உங்களை கூப்பிடுறாங்க.
டாட் பால். எண்ட் ஆஃப் ஓவர். 48ங்க. இந்த ஓவரில் வெறும் 3 ரன் தான். அழகா போட்டு ஒரு விக்கெட்டையும் கழட்டி கொடுத்துருக்காரு. 1க்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இந்த ஓவரில். மேட்ச் இன்னும் டிசைட் ஆகலை எந்த பக்கம் போக போகுதுன்னு. இந்த ஓவரில் தெரியும் மேட்ச் எங்க அப்படின்னு. இந்த ஓவரில் தான் தெரியும். அகலப்பந்து. இந்த போட்டிக்கு நடுவர்களாக பணியாற்றும் பாண்டி மற்றும் கோகுலுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஹஸ்டர்பா 6. இவர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அவர் தான். சூப்பர், தேங்க்யூ பாண்டி. சரியான கேட்சுங்க. ஒரு 6. அடுத்த பால் அவுட். செம்ம கம்பேக் ஃப்ரம் த பவுலர் அண்ட் ஃபீல்டிங் டீம். சிக்ஸர்ஸை பற்றி நம்ம குறைச்சி மதிப்பிடவும் முடியாது. ஏன்னா வர்ற பிளேயருக்குள்ள 6 அடிப்பாங்க. எல்லாருமே 6 அடிக்கிற பிளேயர்ஸ் தான் அந்த டீம்ல. அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 4 பால் அவ்வளோதான். ஃபீல்டிங் டீமுக்கு தான் நிறைய பால் இருக்கு சொல்ல போனால். ஸோ பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும் வெறும் 4 பால் தான். இஸ் ஆன், மேட்ச் இஸ் ஆன். நெக்ஸ்ட் டீம் ஹரிகன்ஸ். உங்களோட ஹடில்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. ஃபீல்டிங்க்கு பிளான்ஸை பே பண்ணிக்கோங்க. இந்த பால் எப்படி ஸ்டம்பை மிஸ் பண்ணிச்சுன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்காரு கீப்பர். டாட் பால். கன்செகட்டிவ் 3 டாட் பால்ஸ். ஒரு விக்கெட்டு, அடுத்தடுத்து 2 டாட் பால்ஸ். ஸோ பேட்டிங் டீமும் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஆறு 6 ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டாலும் எஃபர்ட்லெஸ். ஒரு பால் கவுண்ட்டுக்கு 6 ரன். 4 பால் ஆடினாரு. ஒரு பால் 6 அடிச்சிட்டார். சரியா போச்சு.
63. 5 ஓவர் முடியும் போது 63 ரன்னு. இதேதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே ஆடினாங்க. ஒரு 3 ரன் தான் ஹெட்டா இருக்காங்க. 66 அடிச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் ஓவரில் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் நல்லா போச்சு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் பார்ப்போம். இந்த ஒரு ஓவர் தான் மேட்ச் ஓவர். அந்த கோப்பையை வெல்லக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய அணி முதல் அணி ஸோ ஹடில்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பாய்ஸ், நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு, நெக்ஸ்ட் மேட்ச்க்கு. இன்சைட் ஏஜ் என்ற முறையில் ஓகே, தன்னோட அணிக்காக தன்னோட விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார் ரமேஷ் அவர்கள். பிராவோ செல்ல பிள்ளை. பிராவோ சிக்ஸ் அடிக்கிற எபிலிட்டி இவருக்கு நிறைய இருக்கு. பாக்கி என்ன ஃபர்ஸ்ட் ஓவர் பேட்டிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, கடைசி ஓவர் பவுலிங்லயும் அதே மாதிரி அதிரடியா பினிஷ் பண்ண பிளான் பண்ணிட்டாரு. சூப்பரா பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவருக்காக தன்னோட விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒருத்தர் அடுத்த பாலே இவரோட விக்கெட்டையும் கொடுத்துட்டு போறவர். அவரை தொடர்ந்து சதீஷ் த பண்ணையார். ஒரு ரன் மட்டும். நல்லா இறக்கும் பால். கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். ஆவோ ஆவோ 8 விக்கெட் போயிருக்குப்பா. இந்த ஓவர்லயே 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. மேட்ச் ரொம்ப 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 க்ளோஸா போயிட்டு இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் பாலாஜி, நியூ பேட்ஸ்மேன் வந்து இம்பாக்ட் பிளேயரா வராரு. இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்றாரா? தூக்கி அடிச்சிருக்காரு. ஒரு ரன் தான். மேட்ச் பால். ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும்பா. எஸ், ஒரு பாலுக்கு 6 அடிச்சா வின்னு. ஒரு பாலுக்காக இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
No way. Super bowling from Bhagya. The final is Melbourne Renegades. You are a lucky charm. அந்த வெங்கட் என்கிற வெள்ளை அந்த தம்பிக்கு எல்லா டீமுமே ஏதாவது ஒரு கப்பை ஜெயிக்க தான் செய்யுது. இதை எல்லா ஓனர்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. டேய் ஆடாத, ஆணவத்தில் மட்டும் ஆடாத. இந்த தம்பி இருக்கிற டீம் எப்பவுமே ஒரு கப்பை ஜெயிக்குதுங்க. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. அவன் பேட்டிங் பண்றான், பவுலிங் பண்றான், ஃபீல்டிங் பண்றான், அதெல்லாம் இல்லை. அவன் இந்த டீம் அவன் பேர் இருந்தா ஒரு கப்பு அந்த டீம் பேர்ல எழுதி வச்சிருங்க. ஆர்கனைசர்ஸ்க்கும் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு லக்கி சாம்ப். ஹரிகன்ஸ் ஃபீல்டுக்கு வாங்க, மேட்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் மிஸ்டர் பாண்டி இஸ் ரெடி.